அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த பதிவு அவசர பதிவு. இன்னைக்கு ஆகஸ்ட் மாசம் 16ஆம் தேதி சனிக்கிழமை. இந்த நாள்ல நமக்கு கிருஷ்ண ஜெயந்தி இருக்கு. அதே மாதிரி ஆடி கிருத்திகையும் இன்னைக்கு நமக்கு இருக்கு. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி உங்க கையில இதை எழுதிக்கிட்டாலே போதும். அளவில்லாத பணம் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு சனிக்கிழமை. இது சனி பகவானோட வழிபாட்டுக்கும் பெருமாள் மற்றும் ஆஞ்சநேயரோட வழிபாட்டுக்கும் ஏற்ற நாள். வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய கிருஷ்ண ஜெயந்தி இன்னைக்கு நமக்கு இருக்கு. இது கிருஷ்ணர் அவதரிச்ச நாள். அதே மாதிரி ஆடி கிருத்திகை முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாளாவும் இன்னைக்கு நமக்கு இருக்கு. அடுத்ததா இந்த நாள் ஆடி மாசத்தோட கடைசி நாளாவும் நமக்கு அமைஞ்சிருக்கு. இந்த நாளுக்கு மேலும் சிறப்ப சேர்க்கக்கூடிய வகையில லா ஆஃப் அட்ராக்ஷன் படி 888ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சனிக்கிழமை, சனி பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். சனி பகவானுக்குரிய நம்பர் 8. இந்த மாசம் ஆகஸ்ட் மாசம் 8வது மாசம். இன்னைக்கு நமக்கு அஷ்டமி திதி இருக்கு. இது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய 8வது திதி. அந்த வகையில 888ங்கிற சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. இந்த 8ங்கிற நம்பர் லா ஆஃப் அட்ராக்ஷன் படி ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நம்பர்னே சொல்லலாம். அளவில்லாத பணத்தையும் வளங்களையும் நமக்கு ஈர்த்து கொடுக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நம்பர். இப்படிப்பட்ட நம்பரோட சேர்க்கை தேதியில வர்றது கூடுதல் சிறப்பு. அதுவும் சனிக்கிழமையோட கிருஷ்ண ஜெயந்தியோட வரக்கூடிய இந்த அமைப்பு இன்னமுமே விசேஷமானது. மேலும் இந்த நாளுக்கு சிறப்ப சேர்க்கக்கூடிய வகையில முத்திதி நாள் இன்னைக்கு நமக்கு இருக்கு. முத்திதி நாள் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, குறிப்பிட்ட 24 மணி நேரத்துக்குள்ள 3 திதிகள் ஒன்னா வரக்கூடிய அமைப்பை தான் நாம முத்திதி நாள்னு சொல்லுவோம். அந்த வகையில நேத்து நைட்டு 12 மணில இருந்து இன்னைக்கு நைட்டு 12 மணிக்குள்ள சப்தமி திதி, அஷ்டமி திதி, நவமி திதி, இது 3 ஒன்னா சேர்ந்து நமக்கு இருக்கு. பொதுவா இந்த முத்திதிகள் சேரக்கூடிய நாட்கள்ல பிரபஞ்ச ஆற்றல் அதிக அளவுல இருக்கும். அதுலயும் இந்த நாள் இப்ப நான் சொன்ன அற்புதமான சேர்க்கைகளோட வர்றது கூடுதல் சிறப்பு. திரும்பி இந்த மாதிரியான அமைப்பு நமக்கு வராது. அந்த வகையில இந்த நாளை தவற விடாதீங்க. இந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தி தொடர்ந்து நம்ம சேனல்ல பதிவுகளை நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு நைட்டுக்குள்ள உங்க பேரை இந்த ரகசிய மேஜிக் நம்பரோட எழுதி நீங்க எவ்வளவு பணம் கேட்டாலும் 3 நாட்களுக்குள்ள நீங்க கேட்ட பணம் கிடைக்கும்னு சொல்லி ஒரு அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை பத்தி முதல் வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன். அடுத்ததா 2வது வீடியோல இன்னைக்கு நைட்டுக்குள்ள தண்ணீர்ல இந்த இலைய போட்டாலே போதும், 16 வகையான செல்வங்களும் உங்க வீடு தேடி வரும்னு சொல்லி ஒரு சிறப்பான பரிகாரத்தை பத்தி 2வது வீடியோல சொல்லிருக்கேன். இந்த 2 வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இந்த நாள்ல எந்த ஒரு பரிகாரமும் என்னால செய்ய முடியலன்னு சொல்லி கவலைப்படக்கூடியவங்க இப்ப நான் சொல்ல போற பரிகாரத்தை மறக்காம செஞ்சு பாருங்க. இந்த நாள்ல மற்ற பரிகாரங்களை செஞ்சா என்ன பலன் கிடைக்குமோ அதை விட அதிகமாவே இந்த பரிகாரம் உங்களுக்கு பலனை கொடுக்கும். அப்போ எந்த பரிகாரமும் செய்ய முடியாதவங்க தான் இந்த பரிகாரத்தை செய்யணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது. நீங்க இந்த நாள்ல எத்தனை பரிகாரங்களை செஞ்சிருந்தாலும் சரி இந்த பரிகாரத்தையும் சேர்த்து செய்யலாம். இதுல எந்த ஒரு தவறும் கிடையாது. இப்ப நான் சொல்ல போற பரிகாரம் பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்தாலும் சரி, ஆபீஸ்ல இருந்தாலும் சரி, உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தாலும் சரி, இப்படி எங்க இருந்து வேணாலும் நீங்க செய்யலாம். எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இந்த பரிகாரத்துக்கு கிடையாது.
இந்த பரிகாரத்தை இன்னைக்கு நைட்டு 12 மணிக்குள்ள நீங்க எப்ப தூங்க போறீங்களோ அப்ப செய்யுங்க. நைட் ஷிஃப்ட் பாக்குறீங்கன்னா நைட்டு 12 மணிக்குள்ள நீங்க எப்ப ஃப்ரீயா இருப்பீங்களோ அப்ப இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இப்ப நான் சொன்ன மாதிரி நைட்டு 12 மணிக்குள்ள உங்க வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா இந்த பரிகாரத்தை செய்யுங்க. தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை செய்யும் போது இது உங்க ஆழ் மனசுல இருக்கக்கூடிய பதிவுகளை மாற்றி அமைக்கும். ஆழ் மனசுல இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் நம்மள சுத்தி நடக்க ஆரம்பிக்கும். அந்த வகையில இந்த பரிகாரம் இன்ஸ்டன்டா உங்களுக்கு ரிசல்ட்ட கொடுக்கும். சரி, இப்ப நான் சொன்ன மாதிரி நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி உங்க வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா முகம் கை காலை கழுவிட்டு வந்து நீங்க தூங்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். இதுக்கப்புறமா இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும், அளவில்லாத பணம் சேரணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. எந்த விதமான எதிர்மறையான எண்ணங்களையும் உங்க மனசுக்குள்ள இந்த டைம்ல வச்சுக்காதீங்க. அதே மாதிரி கடன் தீரணும், பண கஷ்டம் குறையணும், வீண் வரைய செலவுகள் குறையணும்னு நீங்க பிரார்த்தனை செய்ய வேண்டாம். பாசிட்டிவா பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. நேர்மறையான எண்ணங்களோட இந்த பரிகாரத்தை செய்யும் போது உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும். இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கிற மாதிரி உங்க இடது கையில எழுதிக்கோங்க. இடது கையில மணிக்கட்டு பகுதியில, அதாவது லெப்ட் ஹேண்ட்ல வாட்ச் கட்டக்கூடிய இடத்துல ரிஸ்ட்ல இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கிற மாதிரி முதல்ல இன்ஃபினிட்டி சிம்பலை வரைஞ்சுக்கோங்க. இந்த இன்ஃபினிட்டி சிம்பல் அளவில்லாத பணத்தையும் வளங்களையும் உங்களுக்கு ஈர்த்து கொடுக்கும். இத பத்தி நிறைய பதிவுகள்ல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன். இன்னைக்கு 888ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கு. தேதியில ஒரு 8 வந்தாலே அந்த நாள் சக்தி வாய்ந்த நாள்னு நம்ம சொல்லலாம். அந்த நாட்கள்ல நாம இன்ஃபினிட்டி சிம்பலை பயன்படுத்தும் போது அளவில்லாத பணத்தை இது நமக்கு ஈர்த்து கொடுக்கும். அதுலயும் இன்னைக்கு நமக்கு 3 8ஓட சேர்க்கை இருக்கு. அந்த வகையில இன்ஃபினிட்டி சிம்பலை இன்னைக்கு நம்ம பயன்படுத்தும் போது நிச்சயமா இந்த பரிகாரத்தை செய்யக்கூடிய எல்லாருக்குமே 100% ரிசல்ட் கிடைக்கும். அளவில்லாத பணம் சேர்றத உங்களாலேயே கண்கூட உணர முடியும். இப்படி இன்ஃபினிட்டி சிம்பல் வரைஞ்சதுக்கு அப்புறமா மாஸ்டர் ஏஞ்சல் நம்பர், அதாவது பெருமாளோட எனர்ஜியை நமக்கு அட்ராக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஏஞ்சல் நம்பரை இன்ஃபினிட்டி சிம்பலுக்கு கீழே எழுதிக்கோங்க. 1176. இந்த நம்பரை இப்ப நான் சொன்ன மாதிரி தனித்தனியா சொல்லிக்கிட்டே நீங்க எழுதிக்கோங்க. இப்படி எழுதி முடிச்சுட்டு திரும்பியும் ஒரு தடவை பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. பொதுவா எல்லா ஈர்ப்பு விதி பயிற்சிகளும் நம்பிக்கையோட அடிப்படையில மட்டும்தான் வேலை செய்யும். அதனால நம்பிக்கையோட செய்யும் போது கை மேல பலன் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். நாளைக்கு நமக்கு ஆவணி மாசத்தோட முதல் நாள், விஷ்ணுபதி புண்ணிய காலம். காலையில எந்திரிக்கும் போது உங்க கையில வரைஞ்சு வச்சிருக்கக்கூடிய அந்த இன்ஃபினிட்டி சிம்பலையும் அந்த 1176ங்கிற நம்பரையும் நீங்க பாத்துக்கிட்டே எந்திரிக்கும் போது இது இன்னமுமே அற்புதமான பலனை உங்களுக்கு கொடுக்கும். காலையில இந்த நம்பரையும் இன்ஃபினிட்டி சிம்பலையும் பார்த்து கண் முழிச்சதுக்கு அப்புறமா நீங்க உங்க கைகளை பிரஷ் பண்ணும்போது வாஷ் பண்ணிக்கோங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.